மீன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 20ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் பெறக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை விரயத்தில் வலம் வரக்கூடிய சந்திரன் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் மாறுவதோடு மட்டுமல்லாது உச்சபலம் பெற போகிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் மீனராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களை வளர்பிறை சந்திரனாக இந்த வாரத்தின் இறுதியில் மாறக்கூடிய சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் நிறைந்த பணி என்று இருக்கக்கூடிய அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே சந்திரன் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இதை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் 4இல் இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் இந்த தருணத்தில் விலகுவதோடு பல்வேறு வகையான சுப காரியங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உள்ளது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பல அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு திறமை இல்லை, பேச்சாற்றல் இல்லை, பொறுப்பு இல்லை என பல்வேறு வகையில உங்களை பற்றி யார் என்ன குறை சொல்லி இருந்தாலும் அந்த குறைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுப்பதோடு அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் 8, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. அஷ்டம பாதிப்புகள் தடைகளை விளக்குகிறார். தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார். வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மங்களகரமான பல நல்ல நிகழ்வுகளாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி வரக்கூடிய தருணம் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல்களும் விலகுகிறது. ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானும் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஜென்மத்தை விட்டு ராகு விலகி சனியுடன் இணைந்திருக்கிறாருங்க. சனி ராகுவின் இணைவு விரயத்தில் ஏற்பட்டிருந்தாலும் பல வருடங்களுக்கு பிறகு சனி ராகுவின் இணைவு ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியாக அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட பணிச்சுமை பொறுப்புகள் உயர்ந்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக இந்த வேளையில் 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக சனி மற்றும் ராகுவின் இணைவு துல்லியமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் போது மோட்சக்காரகரான கேதுவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய
ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. கேது 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம் அனைத்தும் நீங்கி துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மோட்சக்காரகரான கேது மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஐ அலங்கரிக்கக்கூடிய மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதுரியமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்களும் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சி தங்களுடைய வாழ்வில் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையில தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் மனநிறைவையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் வலம் வரும்போது அவருடன் இணைந்து புதனும் வலுவாக வலம் வருகிறார். புத ஆதித்ய யோகத்தை சூரியன் மற்றும் புதன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த இடம் என்பது சகாயஸ்தானம், வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடம் என்பதால் அலைச்சல் சிரமம் குறையும். வெற்றி வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிட்டும். கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வேலை அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே வருகின்ற 24ஆம் தேதி பிரதோஷ தினத்தன்று, அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷ வழிபாட்டிலும் பங்கு பெறுங்கள். மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பு உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நிச்சயம் மீனராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.